மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நவீன் ஏர்னனி ஒய் ரவிசங்கர் தயாரிப்பில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி ஏப்ரல் 10 முதல் திரையரங்குகளில். மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. ஐயா, அந்த அதிமுக பாஜக கூட்டணி பத்தி உங்க கருத்து என்னையா இப்படின்னு செய்தியாளர்கள் ஒவ்வொரு முன்னாள் அதிமுக அமைச்சர்கள்ட்டையும் கேள்வி கேட்கிறாங்க. அந்த கேள்வியை ஒவ்வொரு மாஜி அமைச்சர்களும் எப்படி எதிர்கொண்டாங்க அப்படிங்கிறதா இன்னைக்கு பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கு. இதில் குறிப்பாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு இன்னும் 15 நாள் கழிச்சு நான் அதை பற்றி பேசுகிறேன்ப்பா அப்படின்னு ஓடுறாரு. அதே மாதிரி ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சர் வேற எதையோ பேச வந்தவருக்கு இந்த கேள்வி வைக்கப்பட்ட உடனே நழுவி போனார். அப்புறம் திருப்பூரில் ஒரு கூட்டத்தில் நிர்வாகிகள், முன்னாள் எம்எல்ஏ, இப்போதைய கவுன்சிலர் இப்படின்னு பலரும் கண்ணீர் விட்டு கதறி அழுத அந்த காட்சிகள்லாம் தொடர்ந்து வெளியாகிட்டே வருது. எடப்பாடிக்கு எதிராக வாழ் சுழற்றிய செங்கோட்டையன் கொடுத்த பதில் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் தந்தை மகன் மோதல் அல்லது கட்சியை நிர்வகிக்கிறதுல இடையே ஏற்பட்ட இந்த 2 நிர்வாகிகளுக்கு இடையிலான மோதல் அப்படிங்கிறது இப்போ கிட்டத்தட்ட இறுதி தருவாயை எட்டியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதில் பல முன்னேற்றங்கள் நடந்திருக்கு. மிக விரைவில் இருவரும் ஒரே மேடையில் தோன்றுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறதையும் விரிவாக பேசிடுவோம். வெல்கம் டு சென்சேஷன். அதாவது கடந்த 4 நாளாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அதிமுகவில் இல்லைப்பா அப்படிங்கிறது தான் பேசு பொருளாக இருந்துச்சு. பலரும் அதை பற்றி கருத்து சொல்லிகிட்டே வந்தாங்க. அது தொடர்பான மீம்ஸ், அது தொடர்பான வீடியோக்கள்னு பலரும் அவங்க கருத்துக்களை பதிவிட்டே வந்தாங்க. இது எதுக்குமே பதில் சொல்லாமல் ரொம்ப மௌனமாக இருந்தார் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். அதே சமயம் ஐபிஎல் மேட்ச் தொடர்பான கருத்துக்களையும் அவர் போட தவறுனதில்லை. இந்த நேரத்தில் அதிமுக பிஜேபி அலைன்ஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு சொன்ன கருத்தின் காரணமாக தான் இவர் மீதான கவனம்ங்கிறது அதிகரிச்சுட்டே வந்துச்சு. ஏற்கனவே பிஜேபி ஒரு வேஸ்ட் லக்கேஜ், இவங்க இருந்ததுனால தான் தொகுதியில் நான் தோத்தேன், நான் முடிசூனா மன்னனாக இருந்தேன் அப்படின்லாம் பல கருத்துக்களை சொல்லியிருந்தார். இவருக்கு இந்த கூட்டணியில் உடன்பாடு இருக்கா அல்லது கசப்பு இருக்கா அப்படிங்கிறதான் பலருக்கும் இருந்த கேள்வி. அதைத்தான் பலரும் கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் ரொம்ப மௌனமாயிட்டார். அதனால அவர் கட்சியிலிருந்து விலகி இருக்காரு, ஒதுங்கி இருக்காருன்னு கருத்துக்களும் சொல்லப்பட்டு வந்துச்சு. இந்த நேரத்தில் இன்னைக்கு செய்தியாளரை சந்திச்சிருக்காரு ஜெயக்குமார். அவர் சொன்ன எல்லாமே அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு எதிரான ஒரு கருத்து தான். இன்னும் குறிப்பாக ஏன் இன்னைக்கு காலையிலேருந்து அவர் பேசு பொருளாக இருந்தார் அப்படின்னா, ட்விட்டரில் அவர் இந்த சித்திரை திருநாளை தமிழ் புத்தாண்டு வாழ்த்துகள் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருந்தார். அது கூட சர்ச்சையாகலை. அது 2024 இவர் என்ன நிலைப்பாட்டில் இருந்தார், 2025 ஏப்ரல் 14 இவர் என்ன நிலைப்பாட்டில் இருக்காரு அப்படிங்கிறதா இங்கே பேசு பொருளாக மாறி இருக்கு. இதே வாழ்த்து அன்னைக்கு சொல்லும் பொழுது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா புகைப்படத்தோட அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி படமும் இருந்துச்சு. இன்னைக்கு சொல்றதுல எடப்பாடி பழனிசாமியோட படம் இல்லை அந்த ட்விட்டரில். ஜெயலலிதாவின் வழியில் எங்கள் அம்மா வழியில்னா அவர் இதில் போட்டிருக்காரு ஒழிஞ்சு ஜெயலலிதா எடப்பாடி தொடர்பான எந்த ஒரு இதுவுமே அதில் இல்லை. எடப்பாடி படமும் இல்லை. ஒரு கட்சியோட தலைவராக இருக்காருங்கிற அடிப்படையில் அவர் எந்த இடத்துலையும் அவர் குறிப்பிடவும் இல்லை. இது காலையிலேருந்து பேசு பொருளாக இருந்துச்சு. இது எடப்பாடியை புறக்கணிக்கிறாரு, அவர் பேரை கூட சொல்ல தயங்குறாரு ஜெயக்குமார்னு இருந்த நிலையில தான் செய்தியாளர்களை சந்திக்கிறாரு. அப்போ செய்தியாளர்கள்ட்ட அவர் பேசின விஷயம் என்னன்னா, இது எங்கள் குடும்பம் ஒரு திராவிட பாரம்பரியம் உள்ள குடும்பம். எங்கள் பெரியப்பா, எங்கள் அப்பாவோட அண்ணன் வடசென்னை பெரியார்னு அவரை கூப்பிடுவாங்க. அவர் பேர் என்னமோ தேசிங்கு தான், ஆனால் அவர் வடசென்னை பெரியார்னு கூப்பிடுவாங்க. அப்பேற்பட்ட கொள்கையில் ஈடுபாடு உள்ளவங்க நாங்கள் அப்படின்னு மீண்டும் மீண்டும் அந்த பேட்டி முழுக்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பதவிக்காக யாருடைய வீட்டு கதவையும் போய் நான் தட்டினவன் கிடையாது அப்படின்னு அந்த பேட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2-3 இடங்களில் மீண்டும் மீண்டும் குறிப்பிடுறாரு. இது எடப்பாடிக்கு எதிரான சிக்னல் அப்படின்னு சொல்லப்படுது. நான் மீண்டும் அவர் அந்த பேட்டியில் என்ன சொல்கிறார், நான் எம்ஜிஆரினுடைய விசுவாசி, ஜெயலலிதாவினுடைய விசுவாசி, இவங்க தான் வழி நடத்துகிறாங்க, அதிமுக தான் என்னை அடையாளம் கண்டுச்சுன்னு இப்படி கிரெடிட்ஸை இவங்களுக்கு தான் கொடுக்குறாரு ஒழிஞ்சு எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் எந்த கிரெடிட்ஸையும் சொல்லலை. இன்னும் சொல்ல போனால் அந்த பேட்டியில் எங்கேயுமே அவர் தற்போதைய அதிமுக பொதுச் செயலாளர் அவர் எங்கேயுமே குறிப்பிட்டும் பேசலை. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, செய்தியாளர்கள் கடைசியாக அவர்கிட்ட ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. இந்த அதிமுக பாஜக கூட்டணியை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க, ஏற்கனவே நீங்கள் வேஸ்ட் லக்கேஜ்லாம் சொல்லியிருந்தீங்களே அப்படிங்கிற அடிப்படையில் அந்த கேள்வியை வைக்கிறாங்க. உடனடியாக நழுவி அங்கேருந்து ஓட்டம் பிடிக்கிறார். அதெல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு அங்கே இந்த கூட்டத்திலிருந்து அவர் விலகி போனதை பார்க்க முடிஞ்சு. இதில் என்ன சர்ச்சையாகுது அப்படின்னா, அவர் கட்சியில் இருக்கேன் அப்படிங்கிற தன்னுடைய நிலைப்பாட்டை உறுதிப்படுத்துறாரு. அதே நேரம் நான் ஒரு திராவிட பாரம்பரியத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறத மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்காரு. அதே நேரம் எடப்பாடியின் அதிமுக பிஜேபி கூட்டணியை பற்றி அவர் எந்த கருத்தும் சொல்ல விரும்பலை. இது இத்தனை நாளாக எடப்பாடிக்கு எதிராக இருந்தார் அப்படிங்கிற அந்த கருத்தை மேலும் வலுப்படுத்தும் விதமாக தான் இருக்குது. அந்த பேட்டியிலே அவர் சொல்கிறார், 4 நாளாக அந்த மாதிரி மீம்ஸ்லாம் போட்டுட்டு இருக்கீங்க, அதெல்லாம் உண்மை கிடையாது அப்படிங்கிறாரு. ஆனால் அந்த 4 நாளாக மீம்ஸ் போடுறப்ப இவர் ஏன் அமைதியாக இருந்தார், அதை இவர் அந்த பேச்சு வளரணும் அப்படின்னு விரும்பினார் அப்படிங்கிறத
அப்படிங்கிறது தான் பலருடைய கருத்தாக இருக்குது. சரிப்பா, ஜெயக்குமார் இப்படி அவர் அடிப்படையில் ஒரு திராவிட பாரம்பரியம் அவரே சொல்லிக்கிறாரு, பல இடங்களில் அதற்கான பேச்சுகளையும் அவர் பேசியிருக்காரு. சரி, அப்போ செல்லூர் ராஜனுடைய நிலைப்பாடு என்ன? ஏன்னா செல்லூர் ராஜு கடந்த காலங்களில் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிங்கிறது சாத்தியம் இல்லாத ஒன்று அப்படிங்கிற வகையில் ஒரு கருத்து சொல்லியிருந்தார். இப்போ சமீபத்தில் வந்திருந்த அமித்ஷா கூட்டணி உறுதி செய்யும் பொழுது அவர் மேடையில் சொன்னது தமிழ்நாட்டில் 2026 கூட்டணி ஆட்சி மலரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ இவருடைய கருத்து என்ன? இவரும் அடிப்படையில் ஒரு திராவிட பாரம்பரியத்தை சேர்ந்தவன் அப்படின்னு திராவிடத்துக்கு ஆதரவாக பல கட்டங்களில் குரல் கொடுத்தவர் அப்படிங்கிற அடிப்படையில் அவரை இன்னைக்கு செய்தியாளர்கள் கேள்வி கேட்குறாங்க. அவர் ரொம்ப டெக்னிக்காக பதில் சொன்னார். இன்னும் ஒரு 15 நாள் நான் பேச மாட்டேன், அதற்கப்புறம் அரசியல் பற்றி பேசுகிறேன் அப்படின்னு ரொம்ப டெக்னிக்காக பதில் சொன்னதாக நினச்சிட்டு அந்த கூட்டத்திலிருந்து அவரும் நழுவி போனார். இது தொடர்ந்து பேசுபொருளாவது. ஏன் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் இந்த கேள்வி எதிர்கொள்றதுக்கு தயங்குறாங்க? இதில் என்ன சிக்கல் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பப்படுது. இதே மாதிரி நேற்று முன்தினம் காரைக்காலினுடைய தெற்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்ஏ KAU அசனா அப்படிங்கிறவர் அவருடைய அதிமுக பொறுப்பை ராஜினாமா பண்ணியிருக்காரு. இது மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக மாறினுச்சு. அவர் சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, மீண்டும் பிஜேபியோட கூட்டணி போகிறது தோல்வியை தழுவுறதுக்கு சமம், வக்ஃப் வாரிய சட்டத்தில் ஆதரிக்கிறாங்க, அவங்க கூட கூட்டணி போகிறது எப்படி எந்த வகையில் நல்ல ஒரு முடிவாக இருக்கும் அப்படின்னு கடுமையான ஒரு கண்டனங்களை பதிவு பண்ணிட்டு தான் அந்த அதிமுகவிலிருந்து அவர் விலகுவதாக அறிவிப்பை வெளியிடுறாரு. அதுக்கடுத்து அவங்க வீட்டில் அலுவலகத்தில் இருந்த கொடியெல்லாம் அதிமுக கொடியெல்லாம் அகற்றுறாரு. 2016 அதிமுகவின் எம்எல்ஏவாக இருந்தவர் 2021 ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸில் நின்று தோத்து போனவர். அதனால தான் அவருக்கு இவ்வளோ அதிருப்தி இருக்குது அப்படின்னு ஒரு கருத்து பரவலாக பேசப்படுது. இதே சமயம் இன்னொரு விவகாரம், முக்கியமான விவகாரம், கவனிக்கப்படாத விவகாரம் என்ன அப்படின்னா, அந்த கூட்டணி மேடை, அந்த அதிமுக பிஜேபி கூட்டணி மேடையில் ஒரு 6 நாற்காலி போடப்பட்டு இருந்துச்சு. அந்த 6 நாற்காலியில் யார் உட்காந்துருந்தாங்கன்னா, அமித்ஷா உட்காந்துருந்தாரு. இந்த சைடு தமிழக பாஜகவினுடைய தற்போதைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் மாநில தலைவர், அப்புறம் எடப்பாடி பழனிசாமி, அவருக்கு KP முனுசாமி, அவருக்கு அடுத்து SP வேலுமணின்னு ஒரு 6 பேர் இருந்தாங்க. இதில் எடப்பாடியினுடைய ரொம்ப தீவிரமான ஆதரவாளர் OPS எதிர்க்கிறதா இருக்கட்டும், அல்லது கடந்த காலங்களில் எடப்பாடி பழனிசாமிக்கும் முன்னாள் பாஜக மாநில தலைவருக்கும் இடையிலான அந்த பிரச்சனையின் போது எடப்பாடி பக்கம் நின்று ரொம்ப ஸ்ட்ராங்காக குரல் கொடுத்து முன்னாள் அந்த IPS அதிகாரி பாஜக மாநில தலைவர் கடுமையாக தாக்கினதாக இருக்கட்டும், சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருக்கக்கூடிய RB உதயகுமார் ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணார். இந்த மேடையில் அவர் இல்லை, ஆனால் கூட்டத்துக்கு வந்திருந்தார். என்ன விவகாரம் அப்படின்னு விசாரிச்சப்ப RB உதயகுமார் அந்த மேடையிலிருந்து இடம் பத்தலப்பா, நீ கீழே உட்காருப்பா அப்படின்னு சொல்லப்பட்டதாக ஒரு தகவல் வெளியானுச்சு. எடப்பாடி பழனிசாமி அதை சொல்லியிருக்காரு அப்படின்னு. ஆனால் இவங்கெல்லாம் முக்கியமாக போயிட்டாங்க, SP வேலுமணி முக்கியம், KP முனுசாமி முக்கியம், நான் முக்கியம் இல்லையா அப்படிங்கிற ஆதங்கத்தில் அந்த கூட்டத்திலிருந்து அவர் வெளியேறினார் அப்படின்னு தகவல் வெளியானுச்சு. அதை அடுத்து எடப்பாடி பழனிசாமி வீட்டில் அமித்ஷாவுக்கு நடந்த விருந்து நிகழ்ச்சியிலையும் RB உதயகுமார் கலந்துக்கல. இப்படி ஒரு அதிருப்தி இருக்கிறத அது எப்படி மாற்றப்பட்டுச்சு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே முக்குளத்தோர் சமூகத்துக்கு உரிய இடங்களை தராமல் இருக்காருன்னு ஒரு சர்ச்சைகள் சொல்லப்பட்டே வர தொடர்ந்து, அதில் OPS இருக்கட்டும், TTV இருக்கட்டும், சசிகலாவாக இருக்கட்டும், இவங்களெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டாரு. இதனால தென் மாவட்டங்களில் அந்த முக்குளத்தோர் சமூக மக்கள் ரொம்ப கொந்தளிப்பான மனநிலையில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவிட்டு வருது. இந்த சமயத்தில் RB உதயகுமார் அதே சமூகத்தை சேர்ந்தவரை இப்படி முக்கியமான ஒரு மேடையில் புறக்கணிச்சிருக்காரு. அவர் கூட இருந்த 2 பேரும் கொங்கு மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான், தனக்கு தோதான ஆட்களில் RB உதயகுமார் அவர் இன்னும் வைக்கல அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவனுச்சு. இந்த நேரத்தில் தான் இப்படி ஒரு பிரச்சனையாகுதுன்னு சொல்லிட்டு RB உதயகுமார்கிட்ட தொடர்பாக பேசப்பட்டதாக சொல்லப்படுது. அதை அடுத்து RB உதயகுமார் ஒரு வீடியோ வெளியிட்டார். அதில் இந்த அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஆதரவாகவும் திமுகவை கடுமையாக சாடியும் அவர் பேசியிருந்தார். இப்படி இந்த விஷயம் பார்க்கப்படுது. இதையடுத்து இன்னொரு கோணம், இப்படி எடப்பாடிக்கு எதிராக பல முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறத ஒவ்வொரு பேட்டி வாயிலாகவும் ஒவ்வொரு நிகழ்ச்சி வாயிலாகவும் நம்ம அறிய முடியுது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு திருப்பூரில் அதிமுக சார்பாக ஆலோசனை கூட்டம் ஒன்று நடக்குது. அந்த கூட்டத்தில் திருப்பூர் பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையில் தான் அந்த கூட்டம் நடக்குது. அதில் தற்போதைய கவுன்சிலர் கண்ணப்பன், முன்னாள் MLA ஒருத்தர், இப்படி பலரும் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நிகழ்ச்சியில் அவங்க பேசும்பொழுது ரொம்ப மனசில் இருக்கிற அந்த குறைகளெல்லாம் கொட்டி வச்சு கண்ணீர் விட்டே அழுதுட்டாங்க. அதுதான் அங்கே பெரிய அளவில் பேசுபொருளாக இந்த வீடியோ இப்போ பெரிய அளவில் வைரலாகவும் ஆகிட்டு இருக்கு. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் அந்த கூட்டணி முடிவாயிருக்கு அப்படின்னு திமுக சொல்லலை, திமுகவில் இருக்க கூட்டணி கட்சிகள் சொல்லலை. திமுக கூட்டணி கட்சிகள் சொல்லிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை அதிமுகவில் இருக்கக்கூடிய திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகள் கருத்து சொன்னாங்க. இதுதான் பெரிய அளவில் பேசுபொருளாக மாறுறதுக்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. இது இப்படி சாத்தியமாக இருக்கும், இவங்களே எப்படி பேசுகிறாங்க அப்படின்னா, அந்த மனக்குமுறல்கள் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் அவங்க அடுத்து சொன்ன விஷயம் தான் ஹைலைட்டு. இஸ்லாமிய உறவுகள் எங்களை தள்ளி வச்சிட வேண்டாம், நாங்கள் எப்போவுமே உங்கள் கூட தான் நிற்போம், இது வேறு வழி
இல்லாம நிர்பந்தத்தின் அடிப்படையில் இந்த கூட்டணி நாங்க போறோம், என்ன இருந்தாலும் கட்சி முக்கியம், அதற்காக தான் அந்த முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிர்வாகி அங்க தேம்பி தேம்பி அழுத காட்சிகள் மீண்டும் மீண்டும் சமூக வலைத்தளங்கள்லையும் தொலைக்காட்சிகள்லையும் மீண்டும் மீண்டும் ஒளிபரப்பப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. இந்த வீடியோ, இந்த சம்பவம் இதெல்லாமே அதிமுகவுக்கு எதிரான, அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் எடுத்த முடிவு பிஜேபியுடனான கூட்டணி அப்படிங்கிறதுக்கு எதிரான ஒரு மனநிலையை காட்டுறதா சொல்லப்படுது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி எப்படி ஒரு எல்லா நிர்வாகிகளையும் கூட்டி பிஜேபியோட கூட்டணி இல்லைங்கிற முடிவு எடுத்தாரோ, அதே மாதிரி பிஜேபியோட கூட்டணி வைக்க போறதுக்கு இவங்கள்ட்ட எந்த கருத்தும் கேட்கல அப்படிங்கிறதா இத்தனை நாளா சொல்லப்பட்டு வந்துச்சு. அதனுடைய ஒரு பிரதிபலிப்பாக தான் அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. அதே மாதிரி முன்னாள் அமைச்சரும் அதிமுகவின் மூத்த தலைவர்கள் ஒருத்தருமா இருக்கக்கூடிய பொன்னையன் அவர் சொன்ன கருத்துங்கிறது பிஜேபி தலைவர்களிலேயே உலுக்கி எடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவர்கிட்ட செய்தியாளர்கள் கேட்குறாங்க, நீங்கள் ஏற்கனவே அதிமுக பிஜேபிங்கிறது ஒரு மூழ்கும் கப்பல், அதில் போய் அதிமுக கூட்டணி வைக்காதுன்னு சொல்லியிருந்தீங்களே, இப்போ எப்படி அந்த கூட்டணியை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு அவர் சொன்ன பதில்ங்கிறது, ஒரு திருடன் தப்பு பண்ணிட்டான், திருந்திட்டான் அப்படிங்கிறப்ப அவனை மன்னிச்சு விட்டுற மாட்டீங்களா? அது மாதிரி நடக்கும், எது வேணாலும் நடக்கலாம், நாளைக்கு மும்மொழி கொள்கை திணிக்க மாட்டோம்னு அவங்க சொல்லலாம், ஈழத்தமிழர் பிரச்சனையில் ஒரு நல்ல முடிவு அவங்க எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பூடகமாக சில விஷயங்களை சொல்லி, மூழ்கிற கப்பலில் அதிசயங்களும் நடக்கும் தானே, அதுக்காக காத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பூடகமாக தனது எதிர்ப்பையும் பதிவு பண்ணுறாரு. அதே நேரம் இது மூழ்கிற கப்பல் அப்படிங்கிற துணியை மீண்டும் உறுதிப்படுத்துறாரு அப்படின்னு தான் அதை பார்க்க முடியுது. இப்படி அதிமுகவுக்கு எதிராக முன்னாள் மாஜிக்கள் பலரும், அதிமுகவினுடைய தற்போதைய நிர்வாகிகள் பலரும் கண்ணீர் விட்டு அழுவுறதும், செய்தியாளர்கள்ட்ட கேள்வி எதிர்கொள்ளாமல் தப்பிச்சு போறதும், இப்படின்னு கட்சிக்குள்ளேயே எடப்பாடிக்கு எதிரான ஒரு மனோநிலை அங்கே வலுவாக உருவாக தொடங்கி இருக்கு அப்படிங்கிற கருத்துக்கள் நிலவிட்டு வருது. இதில் எல்லாராலையும் கவனிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதிமுகவின் செங்கோட்டையன் அவர் என்ன இதில் நிலைப்பாடு இருப்பார். ஏன்னா பிஜேபி சார்பாக போயிட்டு டெல்லியில் அமித்ஷாவை சந்திச்சாரு, நிர்மலாவை சந்திச்சாரு, விளக்கமும் கொடுத்தார். நிர்மலாவை நாங்கள் ஜிஎஸ்டி வரி சம்பந்தமாக சந்தித்தேன், அதே மாதிரி அமித்ஷாவை கட்சி விவகாரங்கள் தொடர்பாக சந்தித்து பேசினேன் அப்படின்லாம் அவர் சொல்லியிருந்தார். இது பெருத்த ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. அதை அடுத்து தான் எடப்பாடி பழனிசாமி வேறு வழி இல்லாமல் இந்த கூட்டணிக்கு சம்மதிச்சார், அதற்கு வேறு சில காரணங்களும் இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லப்பட்டுச்சு. இந்த நேரத்தில் இவர் என்ன நினைக்கிறாரு, இவருடைய மனநிலை என்ன அப்படிங்கிற கேள்விகள் பலராலும் எழுப்பப்பட்டுச்சு. அப்போ சமீபத்தில் ஒரு பள்ளி நிகழ்ச்சியில் செங்கோட்டையன் கலந்துக்கிட்டாரு. அவர்கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி எழுப்புறப்ப அது வரைக்கும் அமர்ந்து நல்லபடியாக பேசிட்டு இருந்தவர், சார் அந்த அதிமுக பிஜேபி கூட்டணி அப்படின்னா விரட்டுன்னு எழுந்து அங்கிருந்து நடைய கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இருந்தாலும் செய்தியாளர்கள் விடாம விரட்டி போய் இதனுடைய உங்களுடைய நிலைப்பாடு என்ன சார், கட்சியோட மூத்த நிர்வாகியா நீங்கள் பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறப்ப, அது அதிமுக பொதுச் செயலாளர் தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கடகடன்னு அங்கிருந்து வெளியேறினார். இப்படி பிஜேபிக்கு ஆதரவான நிலையில் அவங்களால் இயக்கப்பட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கருத்தும், பிஜேபிக்கு எதிரான நிலையில் திராவிட பின்புலத்தை அடித்தளமாக கொண்டிருக்கிற ஜெயக்குமார், செல்லூர் ராஜு போன்ற தலைவர்கள் அதிமுகவில் இருக்காங்க அப்படின்னும் சொல்லப்பட்டு வருது. இது அதிமுகவில் ஒரு பிளவை ஏற்படுத்தியிருக்கு. மீண்டும் பிஜேபியோட போனால் நம்ம படுதோல்வியை சந்திப்போம் அப்படின்னு ஒரு தரப்பும், வேற வழியில் பிஜேபியோட போய் தான் ஆகணும், நம்ம கட்சியை கொஞ்சம் நிலைநிறுத்திக்கணும் அப்படிங்கிற கருத்துகளும் அந்த அதிமுகக்குள்ள தொடர்ந்து பேசப்பட்டு வருது, அந்த கருத்துக்கள் எழுப்பப்பட்டு வருது அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. அடுத்து பாமகல நடக்கக்கூடிய அந்த அரசியல் பிரச்சனை அப்படிங்கிறது தான் பெரிய பேச பொருளாக இருக்குது. அதில் ஏற்கனவே இப்போ ஒரு பொதுக்குழு, சிறப்பு பொதுக்குழுவில் தந்தை மகன் இடையே ஒரு மோதல் வெடிச்சிச்சு. அப்புறமா அது சமாதானப்படுத்தியாச்சு அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில் மீண்டும் இருவருக்குள்ள ஒரு மோதல் பகிரங்கமாக வெடிச்சிச்சு. அப்போ தான் மருத்துவர் ராமதாஸ் சொன்னார், நான் தான் இனிமேல் கட்சியோட தலைவராக இருப்பேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கடுத்து அவர் தான் அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தார். ஏன்னா பாமகவினுடைய அடுத்த கட்ட தலைவர்கள் யாருமே அவர் சந்திக்க விரும்பலை அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. சந்திக்க வந்தவங்களையும் நீண்ட நேரம் வீட்டுக்கு வெளியவே காக்க வச்சு அப்படியே அனுப்பியிருந்தார். இதில் இன்னொரு பக்கம் அன்புமணி ராமதாஸ் எந்த ஒரு கருத்தையுமே சொல்லாமல் மௌனம் காத்துக்கிட்டே வந்தார். இந்த நேரத்தில் திடீர்னு அன்புமணிக்கிட்டேருந்து ஒரு அறிக்கை வந்துச்சு, இந்த மே 11 சித்திரை திருநாள் விழா அவங்க பாமகவை பொறுத்த வரைக்கும் அதை பிரம்மாண்டமாக பண்ணிட்டு இருந்தாங்க. இடையில சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்ததுனால ஜெயலலிதாவினுடைய ஆட்சி காலத்தில் அதுக்கப்புறம் ரொம்ப தொடர்ந்து அதை செய்யாமல் இருந்தாங்க. இந்த நேரத்தில் இந்த மே மாதம் அந்த சித்திரை திருநாள் விழாவை பெருமளவில் எடுத்து வெகு விமர்சையாக கொண்டாட இருக்காங்க. அது சோர்ந்து போயிருக்கிற பாமக தொண்டர்கள் மத்தியிலையும் வன்னியர் சமூக மக்கள் மத்தியிலும் ஒரு எழுச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு பாமக தலைவர் நம்புறதாக ஒரு தகவல் சொல்லப்படுது. அதன் நீட்சியாக தான் இந்த முறை எப்படியாச்சும் நடத்தணும்னு சொல்லிட்டு இருந்த நேரத்தில், குறிப்பாக அமித்ஷா கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்த வர்ற சமயத்தில் பாமகவினுடைய நிறுவனர் ராமதாஸ் ஒரு அறிவிப்பு வெளியிட்டார், நான் தான் இனிமேல் தலைவர் அப்படின்னு. அது அமித்ஷாவுக்கு சொல்லப்பட்ட செய்தியாக சொல்லப்பட்டாலும் இதில் அன்புமணி ராமதாஸ் மிகுந்த
வேதனை அடைந்தார் அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்படுது. ஏன்னா அன்புமணி ராமதாஸ் பொறுத்த வரைக்கும் அவருக்கு சில வழக்குகள்லாம் நெருக்கிட்டு இருக்கு. அவருக்கு சிபிஐ வழக்கு ஒன்று நிலுவையில் இருக்கு. அது தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வரதா சொல்லப்படுது. இந்த நேரத்தில் தொடர்ந்து வந்து பிஜேபிக்கு ஒரு ஆதரவாக போகிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கு அப்படிங்கிற கருத்தும் சொல்லப்பட்டுச்சு. அடிப்படையில் ராமதாஸ் வந்து ஒரு இன்னொரு திராவிட இயக்கமாக தான் தமிழ்நாட்டில் தொடக்க காலத்தில் அவர் கட்சி அப்படி தான் பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா இப்போ வெளியிட்ட அறிக்கையில் கூட சித்திரை திருநாள் வாழ்த்துகள் அப்படின்னு தான் சொல்கிறார் ஒழிஞ்சு இது தமிழ் புத்தாண்டு வாழ்த்து அப்படின்னு அவர் சொல்லலை. ஸோ இப்படி பல விஷயங்கள்லையும் அவர் திராவிட இயக்கத்தோட ரொம்ப ஒத்து போகிற ஒரு நபராக தான் அறியப்பட்டிருக்காரு. இந்த நேரத்தில் இவர் அதிமுக திமுகவோட கூட்டணி போகலாம், பிஜேபியோட வேண்டாம். அதுவும் இல்லாமல் ராமதாசனுடைய ஸ்டைல் என்னவா சொல்லப்படுது அப்படின்னா கடைசி நேரம் வரைக்கும் அந்த கூட்டணி குறித்த முடிவு அறிவிக்கப்படும் அதற்கு முந்தைய சில நிமிடங்கள் வரையும் கூட்டணி உறுதி அப்படின்னு இவர் அறிவிக்க விடாமல் செய்கிறது தான் அவர்களுடைய பேர வலிமை அப்படின்னு சொல்லப்பட்டு வந்துச்சு. இந்த நேரத்தில் அன்புமணி ராமதாஸ் எந்தவித கண்டிஷனும் இல்லாமல் பிஜேபியோட போய் இருக்கிறத ஒரு விரும்பலை. அதை நீட்சியாக தான் அந்த மோதல் வந்ததாக சொல்லப்பட்டுச்சு. இப்போ இந்த நேரத்தில் சமீபத்தில் அன்புமணி ராமதாஸ் ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. சித்திரை பெருநாள் விழாவுக்கு எல்லாரும் ரொம்ப ஆக்டிவாக செயல்படுங்க, நம்ம அது பெரிய அளவில் பண்ணி காட்டணும், ஐயா வழியில் மருத்துவர் ஐயா வழியில் நம்ம திறம்பட செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நானே தலைவராக இருப்பேன். ஏன்னா 2022 பொதுக்குழுவோட தீர்மானப்படி நான் தலைவராக முன்மொழியப்பட்டேன், இந்திய தேர்தல் ஆணையமும் அதை ஏற்றுக்கிடுச்சு அப்படின்னு சொன்னார். இது பெரிய அளவில் மறுபடியும் பரபரப்பை பற்ற வச்சிருச்சு. என்ன மறுபடியும் நான் தான் தலைவருங்கிறாரு, ஏற்கனவே பெரிய ஐயா அவர் தான் தலைவருங்கிறாருன்னு பாமகவினுடைய கௌரவ தலைவர் ஜி கே மணி உள்ளிட்டவரெல்லாம் ராமதாஸை சந்திச்சு அவர்கிட்ட சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க. அப்போதைக்கு போயிட்டு சித்திரை திருநாள் மாநாடுக்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு கிரீன் சிக்னல் கொடுத்தாரு. ஐயாவும் சின்ன ஐயாவும் மேடைக்கு ஒன்றா வரணும்னு நாங்கள் கேட்டுக்கிட்டோம். அதன்படி அவங்க வர்றதா தான் எங்களுக்கு தெரியுது, நல்ல அறிகுறிகள் தென்படுது அப்படின்னு ஜி கே மணி செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருந்தார். அதையடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா சைதை துரைசாமி, இவர் யாருன்னா சமீபத்தில் முன்னாள் அதிமுக தலைவர்னு எல்லாருக்கும் தெரியும். இவர் யார் அப்படின்னா சமீபத்தில் வந்து இப்போ அதிமுக பிஜேபியோட கூட்டணி போகணும் அப்படின்னு ஒரு கருத்துருவாக்கத்தை தொடர்ந்து உருவாக்கிக்கிட்டே இருந்தவர். இவர் திடீர்னு ராமதாஸை பார்க்க அவர் வீட்டுக்கு போகிறாரு. அப்படிங்கிறப்ப அரசியல் களத்தில் அது வேறு விதமான பேசு பொருளாக மாறினுச்சு. ஒருவேளை அன்புமணி அவரை தூது அனுப்புகிறாரோ அல்லது பிஜேபி சார்பாக இவர் அனுப்பி வைக்கப்பட்டிருக்காரோ அப்படிங்கிற கேள்விகளெல்லாம் எழுப்புனுச்சு. ஏன்னா பாமக உடஞ்சிருந்தா அது பிஜேபிக்கு நல்லதில்லை அப்படிங்கிற கருத்தும் சொல்லப்பட்டுச்சு. அதே நேரம் பிஜேபியோட எப்படியாச்சும் பாமக கூட்டணிக்கு வந்துடணும் அப்படிங்கிற கருத்துக்களும் சொல்லப்பட்டுச்சு. இந்த நேரத்தில் தான் சைதை துரைசாமி அவரை போய் சந்திச்சாரு. வெளியில் வரும்பொழுது செய்தியாளர்கள் அவர்கிட்ட கேள்வி எழுப்புறாங்க. அதற்கு அவர் சொன்ன பதில் என்னன்னா, நீங்கள் நேற்று பேப்பர் படிக்கலையா, எங்க அகாடமியை சேர்ந்த ஒரு பொண்ணு வந்து டிஎன்பிஎஸ்சியில் நம்பர் 1 வந்திருக்காங்க, அதற்கு அவர் வந்து வாழ்த்து சொன்னார், அதுக்கு நன்றி சொல்ல தான் நான் வந்தேன் அப்படின்னாரு. இதை நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு அங்க இருந்த செய்தியாளர்களே பேசிக்கிட்டாங்க. இதுக்காக இவ்வளவு தூரம் வரணுமா, வந்தவர் அந்த அரசியல்லாம் பேசாமல் இருந்திருப்பாரா அப்படிங்கிற கேள்விகளும் எழுந்துச்சு. இந்த நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை சித்திரை திருநாள் வாழ்த்துகள் அப்படின்னு மருத்துவர் ராமதாஸ்கிட்டேருந்து ஒரு அறிக்கை வெளியாகுது. அந்த அறிக்கையில் தன்னை தலைவர்னு அவர் எங்கேயுமே குறிப்பிடலை. வழக்கம் போல் பாமகவின் நிறுவனர் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஸோ இதெல்லாம் பாமகவில் அந்த பிரச்சனை மேகங்கள்லாம் இப்போ விலகிடுச்சு. மீண்டும் தந்தை மகனுக்கு இடையே ஒரு நெருக்கமான உறவு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மே 11 சித்திரை திருநாள் விழாவில் 2 பேரும் ஒன்றா சேருவாங்க, அதன் மூலம் எல்லா பிரச்சனைகளும் முடிவு கட்டப்படும் அப்படின்னு பாமக தொண்டர்களால் எதிர்பார்க்கப்படுது. என்ன நடக்கும் அப்படிங்கிறத நாமளும் பொறுத்திருந்து பார்ப்போம். அப்புறம் அந்த திமுக கூட்டணிகள் மத்தியில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற கோஷம் நீண்ட காலமாக ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. விசிக தலைவர் திருமாவளவன் தொடங்கி பலரும் இதற்கான ஒரு முன்னெடுப்பை அந்தந்த காலகட்டங்களில் தொடங்கி வந்துகிட்டே இருந்திருக்காங்க. இந்த நேரத்தில் தான் காங்கிரஸ், திமுகவினுடைய நீண்ட கால தோழனாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து அதன் சார்பாக இப்போ ஏப்ரல் 14 இன்னைக்கு தமிழக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையினுடைய பிறந்த நாள். இதை முன்னிட்டு மாநில காங்கிரஸ் நிர்வாகி ஷெரீப் அப்படிங்கிறவர் ஒரு போஸ்டரை சென்னையின் பல பகுதிகளில் ஒட்டி வைக்கிறாரு. அதில் என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு 2020 நமதே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை அடுத்து துணைத் தலைவராக செல்வ பெருந்தகை வருவார் அப்படிங்கிற மாதிரி அந்த போஸ்டரில் ஒரு வசனங்கள் மூலமாக வெளிப்படுத்தியிருந்தார். இது மிகப்பெரிய அதிர்வலைகள் ஏற்படுத்தியிருந்துச்சு. காங்கிரஸும் வந்து நெருக்கடியை கொடுக்குது. ஏன்னா அந்த சைடு பிஜேபி அமித்ஷா இப்போதான் வந்துட்டு 2026 கூட்டணி ஆட்சி மலரும் அப்படின்னு சொன்னார். ஒரு தேசிய கட்சியா அந்த கட்சி அந்த நிலைப்பாடு எடுக்கும் பொழுது அதற்கு மாற்றாக இருக்கக்கூடிய இன்னொரு தேசிய கட்சியே காங்கிரஸ் தான் இருக்கு. ஸோ இது வந்து வேண்டும்னே திமுகவுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கும் முயற்சி, இவரை துணை முதல்வராக ஆக்குங்க அப்படிங்கிற செய்திகளும் பரவலாக பேசப்பட்டு வந்துச்சு. திமுக கூட்டணிக்குள்ள மீண்டும் உரசல் அப்படிங்கிற அளவில் பேசப்பட்டு வந்துச்சு. இந்த போஸ்டர் வைரலான உடனே காங்கிரஸினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை இது தொடர்பாக அவர்கிட்ட விளக்கம் கேட்டிருக்காருன்னா
15 நாள்ல அந்த ஷெரீப் அப்படிங்கிற மாநில நிர்வாகி விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட நோட்டீஸ் அனுப்பியிருக்காருன்னு தகவல் சொல்லப்படுது. இது ஒரு அநாகரிகமான செயல், கட்சி கட்டுப்பாட்டை மீறி பண்ணியிருக்காரு அப்படின்னு அவர் தரப்புல சொல்லப்பட்டதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. அதே சமயம் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வந்து குமரி அனந்தன் மறைவை ஒட்டி 7 நாட்கள் துக்கம் அனுசரிக்க சொல்லியிருந்தேன், என் பிறந்தநாளை எந்த காலகட்டத்திலையும் கொண்டாடினதில்லை, இது ஒரு தேவையில்லாத செயல் அப்படிங்கிறது அவர் கண்டிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் நிகழ்ச்சியினுடைய கடைசி பகுதியாக இப்படியெல்லாமா நடக்கும் அப்படிங்கிறது, இப்போ தமிழகத்தில் புதுசாக ஒரு செய்தி ரெக்க கட்டி பறக்குது. என்ன அப்படின்னா, இப்போ இந்த பீகார் எலெக்ஷன் இதுக்கு முன்னாடியே வந்து மத்திய அமைச்சரவையில் மாற்றம் ஏற்பட போகுது, அதில் தமிழகத்தைச் சேர்ந்த 4 பேருக்கு அமைச்சர் பதவி தரப்படலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லப்பட்டுட்டு வருது. அதில் யார் அப்படின்னா, பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர், இப்போ ஆன்மீக பயணமாக இமயமலைக்கு போகிறோம்லாம் சொல்கிறார் இல்லையா, அந்த ஐபிஎஸ் அதிகாரி தான், முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி. ஸோ அவருக்கு ஒரு அமைச்சர் பதவி, இங்கேருந்து அவர் அப்புறப்படுத்தப்பட்டதுனால அவருக்கு அமைச்சர் பதவி தரப்படலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து. இன்னொன்று, ஜி.கே. வாசன் நீண்ட காலமாக, ஏன் இப்போ வக்ஃப் வாரிய திருத்தச் சட்டத்துக்கு கூட ஆதரவு தெரிவித்தார். இப்படி நீண்ட காலமாக பிஜேபிக்கு முழுக்க ஆதரவான நிலைப்பாட்டை தமாக எடுத்துக்கிட்டே வருது. இதற்கு ஜி.கே. வாசன் தான் காரணம். அதற்கு பின்னணியில் மத்திய அமைச்சரவையில் தனக்கு ஒரு அமைச்சர் பதவிக்கு அமைச்சர் இலாக்கா கேட்கிறாரு அப்படின்னு நீண்ட காலமாக சொல்லப்பட்டுட்டே வந்துச்சு. ஸோ மூன்றாவதாக பார்த்தோம் அப்படின்னா அன்புமணி ராமதாஸ், கிட்டத்தட்ட அவருடைய பதவி காலம் முடிய போகுது, இப்போ ஏன் அவரை போய் அமைச்சராக்க போறாங்க அப்படின்லாம் தெரியல. இந்த தகவல் சொல்லப்பட்டு வருது. இதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படிங்கிறதும் தெரியல. 4வதா சி.வி. சண்முகத்துக்கு மத்திய அமைச்சரவையில் இடம் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அதிமுகவுடனான அந்த கூட்டணி உறுதியான நிலையில் அவருக்கு ஒரு மத்திய அமைச்சரவையில் இடம் தரப்பட்டா மேலும் அந்த கூட்டணியை வலுப்படுத்தும், தொண்டர்கள் மத்தியில் அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் இது ஒரு நல்ல எஃபெக்டை ஏற்படுத்தும். அதன் மூலமா 2026 அப்புறம் 2029 தேர்தல்களில் எளிதாக வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. இது 4ம் உண்மையா பொய்யாங்கலாம் தெரியல. ஆனால் அந்த தகவல் ரொம்ப அதிக பரபரப்புடன் பகிரப்பட்டு வருது. இதே மாதிரி நாளைக்கும் பல்வேறு செய்திகளோட சந்திக்கலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.